காரணத்தினாலதானே வந்து படத்தப்பல் வந்து நிறைய வேலைக்கு வராங்க. வேலைக்கு வராங்க, வேலை செய்யி சம்பாரு, ஓட்டு போட பைக்ல போய் போட்டு வா. கவுசார்பேட்டையில் இருக்க ஒருத்தர் திமுகவில் கவுன்சிலர் பதவி கொடுத்தாங்க. 30 வருஷமா இருக்கான். சொல்றேன், தொடர்ந்து 40 வருஷமா இருக்கான். நேற்று வந்துட்டு 1.5 கோடி பேருக்கு இருக்க முடியாது. கேள்வியை கொண்டு போய் அங்க கேளு. இதுவரைக்கும் 769 பீகார் தான் வந்து ஓட்டுநர் பதிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் உடம்பு நல்லா கொண்டு வர்றோம். இங்க வந்து இந்த குரங்கு அப்பம் பங்கு போட்ட கதையாவெல்லாம் உங்க கதையை இங்க கொண்டாந்து தெரிஞ்சாதீங்க. மத்திய அரசுன்னு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற மோடி அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆட்சி நடத்தி 11 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கிற இது இவிஎம்ங்கிற ஓட்டரக்கா டப்பா ஒரு ஏமாத்து மிஷினை வச்சுதான் பதவியில இருந்துட்டு இருக்காங்க. திருடங்கையில சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டு இருக்கு. இது ஜனநாயகம் இல்லை, அவர் நடத்துறது குணநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மீடியாவில் 90% அவங்க ஆட்சியம் தான். அதானி அம்பானி தான், உங்களும் அதில் ஒன்று தான். பாவம் செய்தி சேகரிக்க வந்திருக்கீங்க. உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன், மனுஷங்க உங்கள் மேலே போக மாட்டேன் நினைக்காதீங்க. ஆனால் தமிழ்நாடு சின்ன பின்னமாயிடும். தமிழக முதலமைச்சர் முதல்ல சட்டம் போட்டு யாருக்கும் ஓட்டுறீங்கன்னா வழங்கக்கூடாது சட்டம் போடணும். அதை போடணும் தான் போடணும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம். ஓட்டுரிமையெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. நாங்கள் கொடுக்க நாங்கள் விட மாட்டோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் விட மாட்டோம். நான் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இப்போ திடீர்னு நம்ம தம்பிக்கு ஆதரவு கொடுத்தோம் விஜய்க்கு. அப்புறம் பார்த்தா அவர் இந்த ஒரு காலகாலமாக 30 வருஷமாகவே திமுக பக்கம் போகாதவன் இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். அவர் இவர் அந்த இதெல்லாம் கொண்டா மக்கா இவரோட புதிய கட்சி எல்லாம் பார்த்தா இந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறக்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறாங்க. நாங்கள் எங்கள் கங்காளி சென்று அடிச்சுக்குவோம். இருக்கிற பல முரண்பாடு இருக்குது, முரண்பட்ட கருத்து இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குவோம், உரிமையை கேட்டு வாங்கிக்குவோம். ஆனால் எல்லா சக்திகளுமே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை சூறையாட காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நீங்கள் கேள்வி